ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 அப்ளை பண்ணி யாருக்கெல்லாம் இந்த ரூ. 1000 பணம் வரலையோ அவங்க மேல்முறையீடு பண்ணுவதற்கான ஒரு ஆப்ஷனை இந்த KMUT அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறது, இப்போ நீங்கள் தகுதியான நபர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி பணம் வரும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து உங்களுக்கு பணம் வராமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்க மேல்முறையீடு பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த KMUT.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஹோம் பேஜில் பாருங்கள், குறை தீர்வு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நியூ அப்படிங்கிறது பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அது கிளிக் பண்ணதான் அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். இதில் மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடிட்டுருக்கு, இதை முதல்ல படித்து பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே குறை தீர்வுகளை சமர்ப்பிக்க இயலும். ஏற்கனவே குறை தீர்வு சமர்ப்பிக்கப்பட்ட குடும்ப அட்டை எண் மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தி மீண்டும் குறை தீர்வை சமர்ப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டம், 2ஆம் கட்டம். இப்போதைக்கு 2ஆம் கட்டத்தினுடைய நபர்கள், அதில் யார் யாருக்கெல்லாம் தகுதியானவர்களோ அவங்களுக்கு தான் இப்போதைக்கு 1000 கொடுத்துட்ருக்காங்க. கடந்த 12/12/2025 அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வச்சார் இல்லையா. இந்த 2ஆம் கட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருந்தாலோ, அல்லது நீங்கள் எலிஜிபிள் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் உங்களுக்கு பணம் வராமல் இருந்தாலோ நீங்கள் இந்த குறை தீர்வு ஆப்ஷனை பயன்படுத்தி மேல்முறையீடு பண்ணலாங்க. இப்போ நான் முதல் கட்டத்தில் அப்ளை பண்ணேன், 2ஆம் கட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் இந்த குறை தீர்வு ஆப்ஷனை பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி முதல் கட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அல்லது முதல் கட்டத்தில் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, 2ஆம் கட்டத்தில் அப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரர் பெயர் நான் கொடுத்துக்கிறேன். இந்த அப்ளிகேஷனுடைய பெயர், குடும்பத் தலைவர் பெயர் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா அப்படி விட்டுடலாம். அப்புறம் மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்குதோ அந்த மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் குடும்ப அட்டை எண். உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. 333 ஆரம்பிக்கும். அதை கொடுத்துட்டு இந்த கெட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த நபர் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2ஆம் கட்டத்தில் அப்ளை பண்ண கிடையாது. முதல் கட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் 2ஆவது கட்டத்தில் அப்ளை பண்ணாமல் விட்டாங்க. அதனால் உங்களுக்கு எப்படி மெசேஜ் வருது பாருங்கள். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2ஆம் கட்டத்தில் இந்த குடும்ப அட்டை எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பிக்கவில்லை, தயவுசெய்து சரியான குடும்ப அட்டை எண்ணை உள்ளிடவும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களால் மேல்முறையீடு பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் 2ஆம் கட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து உங்களுக்கு இந்த ரைட் சைடில் OTP என்டர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வரும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP அந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். அது கீழே பாருங்கள், இங்கே பாருங்கள், குறை தீர்வு வகை அப்படின்னு இருக்கும். இந்த வகை அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே இதில் 3 ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா, உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமை தொகை வரப்பெறவில்லை அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இது யார் செலக்ட் பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு, அல்லது உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படிங்கிறவங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, குறுஞ்செய்தி வரப்பெற்றது ஆனால் உரிமை தொகை வரப்பெறவில்லை. உங்களுக்கு இந்த மாதிரி SMS நீங்கள் தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லி SMS வந்திருக்கு, ஆனால் எனக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் வரல அப்படிங்கிறவங்க இந்த 2வது கேட்டகரி செலக்ட் பண்ணணும். 3வது கேட்டகரி பிற காரணங்கள், வேறு ஏதாவது ரீசன் இருக்குது அப்படிங்கிறவங்க 3வது கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த குறிப்பு அப்படிங்கிறதுல டீட்டெயில்டாக டைப் பண்ணணும். நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கு அகெயின்ஸ்டாக டீட்டெயில்டாக டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த தேதியில் நான் அப்ளை பண்ணேன், எனக்கு எல்லாமே தகுதி தான், எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதில் கொடுத்துருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகிருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி SMS வந்துச்சு, பட் ஆனால் எனக்கு அமௌண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி குறிப்பு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு SMS வந்திருந்தது அப்படின்னா அந்த SMSனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான குறை தீர்வு அது சப்மிட் ஆயிரும். ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆயிரும். இதுக்கப்புறம் தகுதியானவர்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே மறுபடியும் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.